ஒரு பையல காணோம். ஓ எப்போ குமார் வீடு எதுனா அவருக்கு பார்சல் ஒன்று வந்திருக்கு. ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் வருது. அட வண்டி ஆஃப் பண்ணுப்பா. தோ அங்க ஒரு சைக்கிள் தெரியுது பாத்தியா, அந்த வீடு தான். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தம்பி அது அவங்க தாத்தா வீடுப்பா. ரொம்ப வருஷமா இங்கதான் இருந்தாங்க. தாத்தா பேரு குமார் தான். எல்லாரும் குமார் குடும்பம் தான் கூப்பிடுவாங்க. எனக்கு அந்த ஹிஸ்ட்ரிலாம் தேவையில்லண்ணா. எனக்கே கொஞ்சம் நாள் ஹிஸ்ட்ரி இல்லாமல் போயிடும் போல. எங்கே இருப்பான்னு சொல்லுண்ணா, கொடுத்துட்டு கிளம்புறேண்ணா. ஏன்ப்பா இவ்வளவு சோகமா பேசுற? அது ஒரு டென்ஷன்ண்ணா, விடுங்கண்ணா. கவலைப்படாது, உன் கஷ்டம்லாம் சீக்கிரம் போயிடும். ஓ அது போறது இருக்கட்டும்ண்ணா, நான் சீக்கிரம் போகணுண்ணா. எங்கே இருக்குன்னு சொன்னா பார்சலை கொடுத்துட்டு போறேண்ணா. சரி, அங்க அந்த சைக்கிள்ஸ், ஐயோ அந்த சைக்கிள் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க போலே. சரி, அங்க அந்த சைக்கிள் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ. அந்த சைக்கிளுக்கு ஆப்போசிட்ல தான் அவங்க மாமா கே குமார் வீடு. சரிண்ணா, நான் பாத்துக்கிறேண்ணா. நீ அங்க போனாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒரு வாக்கியத்தை, அதனால பேசிக்க மாட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல வந்து பார்சல் வாங்கிக்க சொல்லுங்க, நான் கிளம்புறேன். ஏன்ப்பா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பொறுமையாரு. போனோ நீ அந்த இஷ்டம் தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேங்க. அந்த போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். டென்ஷன் ஆகாம ஆகாதானே? தம்பி நான் தான்ப்பா அந்த குமார். சாரிப்பா, உன்னை பார்க்க ஆத்திரமா வருது. குறுக்க பேசாதப்பா, டைலாக்கா மறந்துடுவேன். நீ என்னதான் என் ஆயாவை தெருவுக்கு இழுத்து திட்டிருந்தாலும் அதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். என்ன திட்டினதுக்கெல்லாம் சந்தோஷங்கிற? இந்த மாதிரி பேசுறதுக்கும் திட்டுறதுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு நினைச்சு கவலைப்பட்டேன். உன்னை ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு பேச்ச போட்டேன். எனக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா உன்ன மாதிரி தான்ப்பா திட்டிருப்பானுங்க. சாரிண்ணா, தெரியாம திட்டிட்டேன். உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வேணாம்ல? ஆமாப்பா, எல்லாம் வேலைக்கு போயிட்டானுங்க, நான் மட்டும்தான் வீட்டுல இருக்கேன். தம்பி அந்த பார்சலு